أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العظيم عن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء رواه البخاري. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குதுபாவுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திட்டு தலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை என்பது அது நாட்களுடைய தலைமை நாள். வெள்ளிக்கிழமை வந்தா முழு படைப்புகளும் அஞ்சு பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். வெள்ளிக்கிழமையில தான் இந்த நாள் அழிஞ்சு போறது, இந்த உலகம் அழிஞ்சு போறது. அதனால எல்லா படைப்புகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும். வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய ஏராளமான சுன்னாக்கள் இருக்கு. மிச்சம் பேருக்கு வெள்ளிக்கிழமையில என்ன செய்யணும் என்று தெரியாது. சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை என்பது இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்படுது. இந்த நாள்ல அதிகமாக ஸலவாத் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றதால எங்கட தலையில இருக்கிற டென்ஷன் குறைஞ்சு போற, எங்கட பிரச்சனைகள் நீங்கி போற, எங்கட கவலைகள் நீங்கி போற. இமாமுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எனக்கு டென்ஷன் ஆகினா கவலை ஆகினா ஒரு மூளையை பிடிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது 1000 தடவை ஸலவாத் சொல்லு. இந்த 1000 தடவை ஸலவாத் சொன்ன உடனே என்ற பிரச்சனை எல்லாம் நீங்க பேசுறோம், என்ற கவலைகள் எல்லாம் நீங்க பேசுறோம். அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். வெள்ளிக்கிழமையில சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும். யாரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு கிழமையுடைய ஒளி அவருடைய முகத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அது மாத்திரமல்ல, துன்யாவுடைய பிரச்சனைகள் கவலைகள் நீங்கி போகுது சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறதால. எத்தனை பேர் ஓதுறோம்? சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வீட்டிலையும் ஓதணும். சூரத்துல் கஹ்ஃப் சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு மனைவிமாரும் ஓதணும். சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓதணும். சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வாலிபனும் ஓதணும். எத்தனை பேர் ஓதிருக்கு? வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஆயிட்டா, வெள்ளிக்கிழமை ஆகின உடனே ஒருத்தர் குளிச்சுட்டு உடுப்புல நெல்ல உடுப்ப போட்டுட்டு எல்லாம் அத்தரை பூசிட்டு அவசரமாக பள்ளிக்கு வந்து மிம்பருக்கு முன்னால உட்கார்ந்து இமாமுடைய குத்துபாவை காது தாழ்த்தி கேட்டுட்டு போறாரா? இவருக்கு என்ன நன்மை அல்லாஹ் வச்சிருக்கான் தெரியுமா? என்ன என்ன நன்மை வச்சிருக்கிறான்? ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஒரு வருஷம் கியாமுல் லைல் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். யாருக்கு? யாருக்கு? ஜும்மாக்கு நேரத்தோட வந்தவருக்கு. சகோதரர்களே, மாணவர்கள் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கேட்டிலையும் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் ஒவ்வொரு கேட்டிலையும் இருந்துட்டு வாரவங்களை ரெக்கார்ட் பண்ற. தாரு முதலாவது வந்த, இரண்டாவது வந்த தாரி, மூணாவது வந்த தாரி, இவருக்கு எழுதப்படுகிறது குர்பான் கொடுத்த நன்மை, ஒட்டகம் கொடுத்த நன்மை, மாடு கொடுத்த நன்மை, ஆடு கொடுத்த நன்மை, இதெல்லாம் கொடுக்கப்படுது, எழுதப்படுகிறது. இந்த மலக்குமார்கள் கூட இமாம் மிம்பருக்கு ஏறிட்டார் என்று சொன்னா அவங்களோட ரெஜிஸ்டர் புக்குகளை மூடிட்டு அப்படி வந்து உட்கார்ந்துருவாங்க. மலக்குமார்களே வந்து உட்கார்றாங்க. ஆனா எங்கட சீரழிகள் இன்னும் வந்து சேரல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்றதுக்கு முன்னாலேயே பஜார மூடுங்க. வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்றதுக்கு முன்னாலே ஊருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொட்டி கடைகளை மூடுங்க. பாங்கு சொன்னதுக்கு பிறகு கடையில இது திறந்து வியாபாரம் பண்ணி அதுல கிடைக்கிற லாபத்தை உங்களோட மனைவிக்கு, பிள்ளைக்கு, குடும்பத்துக்கு கொடுக்கிறீங்களா? நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறீங்க, நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள். அதிகமாக ஸலவாத் சொல்லும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எங்களுடைய மதுஹபுடைய தலைவர் வஃபாத் ஆயிட்டான். வஃபாத் ஆயினத்தோடு அவரோட மாணவர்கள் ஒருத்தர் முஸனி ரஹிமஹுல்லாஹ் கனவுல காந்தார். இமாம கனவுல காந்தார். இமாம் யாரு? சாதாரணமானவர் அல்ல, மக்கத்துல மதீனத்துல வாழ்ந்தவரே, ஒரு ஃபகீஹ், ஒரு முஃப்தி, ஒரு மதுஹபுடைய தலைவர், குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர், உயர்ந்தவர், சிறந்தவர், சாதாரணமானவர் அல்ல. இப்படிப்பட்ட இந்த இமாம் எவ்வளவு இந்த இஸ்லாத்துக்கும் சமூகத்துக்கும் உம்மத்துக்கும் பெரிய பங்களிப்பு ஏற்பட்டிருக்கிறார், எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறார். இவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனத்தோடு மாணவர் முஸனி ரஹ்மத்துல்லாஹ் கனவு காண்றார். கனவுல
கேட்கிறாரு, உஸ்தாதுனா இவ்வளவு பெரிய சிறப்ப நீங்க பெறறதுக்கு என்ன காரணம்? கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. நாங்க செய்யற ஒவ்வொரு அமலும் அது சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கபூலியத் ஆகிட்டு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு சன்மானம். அது கபூலியத் ஆகிட்டுன்னா அதுக்கு இருக்கிற பரிசு, அதுக்கு இருக்கிற மதிப்பு சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வே நான் செய்யற அமலை கபூல் பண்ணு, கபூலியத்துடையதாக ஆக்கி. ஒவ்வொரு அமலையும் செஞ்சுட்டு துவா கேளுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினாரு, பாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டின. கட்டி போட்டு என்ன கேட்டு, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் கேட்டாரா இல்லையா? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமலை செஞ்சுட்டு கபூலியத்துக்கு துவா செய்யணும். இப்ப இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் கிட்ட முஸனி இமாம் கேட்கிறாரு, இந்த அந்தஸ்து வாது காரணம் என்ன? இந்த சிறப்ப அந்தஸ்தை நீங்க பெறுறதுக்கு காரணம் என்ன? சொன்னாரு இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், நான் ஒரு ஸலவாத்தை பலமையாக ஓதி வருவேன். என்னது? நான் ஒரு ஸலவாத்தை பலமையா ஓதி வருவேன். அந்த ஸலவாத்துடைய பரக்கத்துதான் என்னை இந்த அந்தஸ்துல கொண்டு வந்து வச்சிருக்கி. என்ன ஸலவாத்து? اللهم صل على محمد وعلى آل محمد كلما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. எப்படி? اللهم صل على محمد وعلى آل محمد كلما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. இந்த ஸலவாத்தை இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஓதி வந்தாரே, அதனுடைய பரக்கத்து தான் என்னை இந்த அளவு தாக்கிருக்கு. சுப்ஹானல்லாஹி அஸ்ஸ வஜல். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்கோ. இன்றைக்கு எந்த வீட்டில தரித்திரியம் வாரத்துக்கு காரணம், இன்றைக்கு எந்த கடையில தரித்திரியம் வாரத்துக்கு காரணம், இன்றைக்கு எந்த தொழில தரித்திரியம் வாரத்துக்கு காரணம், இன்றைக்கு என்ன தலையில பிரச்சனை வாரத்துக்கு காரணம், இன்றைக்கு என்ன கல்வில நிம்மதி இல்லாம வாரத்துக்கு காரணம் ஸலவாத்தை விட்டுட்டோம். ஸலவாத்தை விட்டுட்டோம். அதிகமா ஸலவாத் ஓதும், அதிகமாக ஸலவாத் ஓதும். ஸலவாத்து ஓத ஓத உங்களுடைய அந்தஸ்துகள் கூடிக்கிட்டே போகும். வெள்ளிக்கிழமை விசேஷம், அசருக்கு புறம் இருந்து கொஞ்ச நேரம் ஸலவாத்தை சொல்லுங்க, வீட்டில ஓதுங்க, உங்களோட வாய இந்த ஸலவாத்தால நனைங்க. இப்படியான சுன்னாக்களை கடைபிடிச்சு நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானா. இப்ப தலைப்புக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸுல்காஅதாவுடைய கடைசி நாள்ல நாம் இருக்கிறோம். ஸுல்காஅதாவுடைய கடைசி நாள்ல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை ஸுல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புரை பார்க்கிற நாள். ஸுல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புரை பார்த்துட்டோம்டா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஸுல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாள். நாளையில இருந்து ஹஜ் பெருநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு அய்யாம், நாட்களிலேயே சிறந்த நாள் அஷ்ரு ஸுல்ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய இந்த ஸுல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் என்று சொன்னாங்க. இந்த 10 நாட்களும் இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களிலேயே சிறந்த நாட்கள். நல்லா ஞாபகம். இந்த 10 நாட்களும் ரமலான்ல இருக்கக்கூடிய 10 நாட்களை விட, ஏனைய நாட்கள் இருக்கக்கூடிய 10 நாட்களை விட, ஏழைய நாட்களை விட இந்த 10 நாட்களும் சிறந்த சிறப்பான கண்ணியமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள். இந்த நாட்கள்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி நாங்க ரமலானுடைய கடைசி 10ல ஒரு இரவு அடையறதுக்காக வேண்டி முழு மூச்சாக நின்று இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், நோன்பு பிடிச்சோம், தியாமுலை சொல்வோம், இஸ்திக்பார் செய்தோம்,
திக்ருகள் செய்தோம், சதகாக்கள் கொடுத்தோம். ஏன்? ஒரு இரவு நாம் அடைகிறதுக்கு. அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு 10 நாட்களாக அந்த நாள் இருந்துச்சு. ஏன்? அந்த இரவை வச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும்பான்மையான இமாம்கள் சொல்றாங்க, அந்த ரமலானுடைய 10 நாட்களை விடவும் இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த 10 நாட்களை விடவும் இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் விரும்புகிறான். ஏனைய காலங்களில் செய்யற அமல்களை விடவும், ஏனைய காலங்களில் செய்யற ஒரு சுப்ஹானல்லாஹ்வை விடவும், ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்வை விடவும், ஏனைய காலங்களில் ஓதக்கூடிய குர்ஆனை விடவும், ஏனைய காலங்களில் தொழக்கூடிய தொழுகைகளை விடவும் இந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய தொழுகைக்கு வேற்றிருக்கு, சிறப்பு இருக்கு, திக்ருக்கு சிறப்பு இருக்கு, சதகாக்கு சிறப்பு இருக்கு, நோன்புக்கு சிறப்பு இருக்கு. இந்த சிறப்பை நாங்க எத்தனை பேர் விளங்கிட்டோம்? எத்தனை பேர் விளங்கிட்டோம்? சகோதரர்களே, இந்த 10 நாள்ல ஒரு நாள் இருக்கு. இந்த 10 நாள்ல ஒரு நாள் இருக்கு. எப்படி ரமலானுடைய கடைசி 10ல ஒரு இரவு இருக்கோ, அது மாதிரி இந்த 10 நாள்ல ஒரு நாள் இருக்கு, ஒரு பகல் இருக்கு. இந்த பகல் எப்படிப்பட்ட பகல் என்றா, எப்படிப்பட்ட சிறப்பான நாள் என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நாள்ல எந்த அளவுக்கு இந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேற எதுவுமே செய்யல, வானத்தின் பக்கம் கைய உசத்தி துஆவுல இருந்தாங்க. துஆவுல இருந்தாங்க. என்ன நாள் அது? அதுதான் யௌமுல் அரஃபா. அரஃபாவுடைய நாள். ஹாஜிமார்கள், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுல ஒன்று சேருவாங்க. அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த நாள், நாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், நாங்க அரஃபாவுல இல்ல, நாங்க இங்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்கட வாயில நோன்பு இருக்கிறோம். அந்த நோம்ப நாங்க பிடிக்கிறதால எங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? 2 வருஷத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். இந்த 10 நாளும், அதாவது ஹஜ் பெருநாள் நாள் 10வது நாள், அதுல நாங்க நோன்பு பிடிக்கிறது, பெருநாள் அன்றைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம். ஏனே அந்த 9 நாளும் ஒவ்வொருத்தரும் நோன்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி வைப்போம், நியத்து வைப்போம். எப்படி நாம ரமலான்ல சிறப்பாக்கி நம்ம அமல்களை கொண்டு, அது மாதிரி இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாளை அமல்களை கொண்டு சிறப்பாக்குங்க. நோன்பு பிடிங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, சதகாக்கள் கொடுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாள்ல அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதத்தான் ஓதுவாங்க. இந்த 10 நாட்கள்லையும் அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்க, தக்பீர் சொல்லுங்க, தஸ்பீஹ் சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் இத ஓதுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பஜார்ல போனா எல்லார காதுலையும் கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற இந்த தக்பீரை முழங்குவாங்க. இவங்களை இந்த தக்பீரை கேட்டு முழு பஜாரும் செல்லும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த 10 நாட்கள்ல இவங்கள வாயில வரக்கூடிய வார்த்தை இதுதான். எப்படி ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு இஹ்ராம தன்னை தோள்ல போட்டுட்டாரோ, அதுக்கு பின்னால லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் சொல்றமா இல்லையா? இந்த ஹாஜிய வாயில இதை தவிர வேற எந்த வார்த்தை வரப்படாது. அங்க ஹாஜி வைத்தாருன்னு சொன்னா அவரோட உள்ளத்துல லப்பைக் தவிர வேற எதுவும் வரப்படாது.
உள்ளத்துல வரணும். அல்லாஹ்வே, நான் எந்த செல்வத்தில தான் பெருமை இருந்ததுன்னு நினைச்சேன், என்னுடைய ஆதிக்கத்தில, என்னுடைய ஆட்சியில, என்னுடைய அதிகாரத்தில, என்னுடைய சொத்துல, என்னுடைய அறிவுல தான் பெரும புகழ் என்று நான் நினைச்சேன். எந்த புகழும் இல்ல அல்லாஹ்வே. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அல்லாஹ்வே, உனக்கு முன்னால நான் சரண்டர். என்னில ஒன்றும் இல்லை, எனக்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எனக்கிட்ட எந்த அறிவும் இல்லை, எனக்கிட்ட எந்த புகழும் இல்லை, எனக்கிட்ட எந்த பெருமையும் இல்லை, எனக்கிட்ட எந்த கண்ணியமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவன் நீதான், பெருமைக்குரியவன் நீதான், புகழுக்குரியவன் நீதான் என்று ஒவ்வொரு ஹாஜிமார்களும் சொல்லக்கூடிய வார்த்தை. நிறைய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஹாஜிமார்களாக இருந்தாலும் சரி, ஊர்ல இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்துங்க. உங்களுடைய செல்வத்தாலேயோ, உங்களுடைய சொத்தாலேயோ, உங்களுடைய பணத்தாலேயோ உங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியால, தௌஃபீக்கால தான் உங்களுக்கு இந்த பாக்கியம். நீ ஹஜ்ஜுக்கு போறாங்க, அவர்கள் செல்வத்தால, பணத்தால, சொத்தால போகலவரே, அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் எடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேரு கோடிக்கணக்கில் சல்லிய வச்சுக்கொண்டு, சொத்துக்களை வச்சுக்கொண்டு இன்னும் அந்த மண்ணை மிதிக்காம இருக்கிறாங்க, இன்னும் அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறாங்க. என்னது? அல்லாஹ் நாடல்ல, அல்லாஹ் நாடல்ல. ஒருத்தரு ஹரத்தில, எல்லையில 25 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார். எல்லாம் கேட்டுக்கணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எவ்வளவு தேவனத்தை பாருங்க. 25 வருஷமா ஹரத்தில வேலை செய்யறாரு, எல்லையில. ஆனா 25 வருஷமும் அங்க வேலை செஞ்சவர் அவர கண்ணால காபத்துல்லாஹ் பார்க்கல. விளங்குதா? 25 வருஷமாக ஹரத்துடைய எல்லையில வேலை செஞ்ச மனுஷனுக்கு அந்த காபத்துல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கல்ல. அப்ப சொத்து செல்வம் இருந்து வேலை இல்ல, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எதுவும் நடக்க போறது. وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَكُنْتُمْ مِنَ الْخَاسِرِينَ. அல்லாஹ் சொல்றான், உங்களை பார்த்து சொல்றான், وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ. அல்லாஹ்வுடைய ஃபضலும் ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லை என்றால் لَكُنْتُمْ مِنَ الْخَاسِرِينَ, நீங்கள் எல்லாம் நஷ்டவாதிகள். எங்களை பார்த்து சொல்ற மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து சொல்றான், அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكَ وَرَحْمَتُهُ وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكَ وَرَحْمَتُهُ لَهَمَّ طَائِفَةٌ مِّنْهُمْ أَن يُضِلُّوكَ. நபியே நாயகமே, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஃபضலும் சிறப்பும் இல்லை என்றிருந்தா இந்த கூட்டம் உங்களை வழிகெடுத்து வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஃபضல் தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. ஒரு அமலை செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை. அப்ப இந்த 10 நாட்கள்ல நாங்க செய்யக்கூடிய அமல்கள் என்ன செய்யணும்? அதிகமாக திக்ர் செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க, அதிகமாக நோன்பு பிடிங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் இந்த 10 நாட்கள்லையும் ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதினாலும் 30 ஜுஸுக்களை ஓதி முடிச்சிடலாம். ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிடலாம். நியத்து வைங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. சஹாபாக்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க. சஹாபாக்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு போட்டி போட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இவரு தொழுது முடிஞ்சிட்டு அப்படியே போவாரு. ஒரு மதீனாவுல ஒரு எள்ள புறத்துல அப்படியே பேய்த்து மறைஞ்சிடுவார். இத சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாங்க பார்ப்பாங்க. இந்த மனுஷன் எங்க போறாரு? டெய்லி காலையில ஒரு வீட்டுக்கு போறாரு. இத நோட் பண்ணிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவரும் ஃபாலோ பண்ணி போறாரு. ஃபாலோ பண்ணி போனா அங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வீட்டில
ஒரு பொம்புல, ஒரு வயசான பொம்புல இருக்கிறா. அந்த பொம்புலையை பேசி குளிப்பாட்டி உடுப்பாட்டி தலைய வாரி எண்ணெய் போட்டு சாப்பாடும் கொடுத்து எல்லாம் செஞ்சு போட்டு வீடு வாசல் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வார. இதை பார்த்துட்டார். இப்படியே இந்த மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பத்தை கையில் எடுக்கிறாரு. இத தான் செய்யணும் என்று என்ன எடுக்கிறாரு. இவர் போறாரு. இவர் பேசி சத்தம் போடல. போன உடனே அந்த பொம்பளைய குளிப்பாட்டி உடுப்பாட்டி கிளீன் பண்ணி சாப்பாடும் ஊற்றாரு. எப்படி சாப்பாடு? ஈச்சம்பழத்தை எடுத்து வாய்க்கில வைக்கிறார். வைக்கிற நேரம் அந்த பொம்புல கேட்கிறா, இது அவர் இல்லையே, இது அவர் இல்லையே அப்படின்னு கேட்கிறா. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கவலை வருகிறது. ஆச்சரியம் அடைகிறாங்க. சத்தம் கூட போடல, யாருன்னு கூட தெரியல, கண் தெரியாத பொம்புல இவ எப்படி திட்டம் பிடிச்சா? அவர் இல்லைன்னு எப்படி இவ கண்டுபிடிச்சா? கேட்டார் இவரு, எப்படிமா நீ கண்டுபிடிச்ச? சொன்னா அந்த பொம்புல, அவர் என்று சொன்னா வருவாரு, எல்லா வேலையும் செய்வாரு, ஈத்தம் பழத்தை வாய்க்குல வைக்கிற நேரம் கொட்டைய எடுத்துட்டு வைப்பாரு, நீங்க கொட்டையோட சேர்த்து ஈச்சம் பழத்துல கொட்டையோட சேர்த்து வாய்க்குல வச்சிருக்கிறீங்க. இப்பதான் விளங்கிருச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த அபூபக்கரை எந்த சந்தர்ப்பத்திலும் முந்தையலாது. அபூபக்கர் தான். அபூபக்கர் அமல்ல அவ்வளவு முன்னேற்று கொண்டு போனாரு. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அமல் செய்யறதுல ஆசார்வத்தை எடுங்க. ஆசார்வத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஆசார்வத்தை எடுங்க. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் என்பது அது ஒரு சிறந்த ஒரு நாள். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, இந்த 10 நாளையும் நான் வீணடிக்கிறல்ல, இந்த 10 நாளையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில இந்த 10 நாட்களை நான் செய்வேன். இந்த அமல்கள் ஒரு அமலை வீணடிக்க மாட்டேன். குறைஞ்சலி 5 கால தொழுகையை இமாம் ஜமாத்தோட வந்து தொழுவேன். முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவேன். காலை மாலை திக்ருகளை ஓதுவேன். தஹஜ்ஜுதுக்கு எழும்புவேன். தஹஜ்ஜுதுல இஸ்திக்பார் செய்வேன். தஹஜ்ஜுதுல குர்ஆன் ஓதுவேன். தஹஜ்ஜுதுல துஆ கேட்பேன். சதகா கொடுப்பேன். எல்லாரையும் மன்னிப்பேன், மறப்பேன். என்னால யாருக்கும் டிஸ்டர்ப் வரப்படாது, என்னால யாருக்கும் பிரச்சனை வரப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாவம் இருக்கு. இந்த 2 பாவத்தை யாரு செய்யறானோ அவன் வாழ்க்கையில அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவான். அவன் நாசமா பேசிடுவான். 2 பாவத்தையும் இவன் விடல் என்று சொன்னா எற்றத்தை இல்லாம பேசிடுவான். 1வது அநியாயம். அநியாயம் என்பது அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களை, யாருக்கும் அநியாயம் செய்ய பேசுறாதீங்க. அநியாயம் செஞ்சா அல்லாஹ் பிடிப்பான். மன் ரஆனி ஃபலா யظلمு அஹதா, மன் ரஆனி ஃபலா யظلمு அஹதா என்ற ஒரு சத்தம் கேட்குது. 2-3 பேர் போறாங்க. போற நேரம் காட்டுக்குள்ள இருந்து மன் ரஆனி ஃபலா யظلمு அஹதா, யார் என்ன பார்த்தானோ அவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், யார் என்ன பார்த்தானோ அவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற ஒரு சத்தம். அங்க வைத்து பார்த்தா ஒரு மனுஷன் படுத்த படுக்கையில இருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த கையில விரல்ல பிடிச்ச நோய் அப்படியே வந்து 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 இந்த கை வரைக்கும் வந்து கையை கட்டியாச்சு. படுத்த படுக்கையில இருக்கிறான். போனவங்க காத்துக்கு அடையாளம் பிடிச்சாங்க. கேட்டாங்க, நீ இந்த மனுஷன் தானே அப்படின்னு பார்த்தா யார் தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஒரு ரவுடி, ஒரு சண்டியன், பெரிய அந்த ஊரையே ஆட்சி படைச்சவன். அவன் தான் இப்ப படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. என்ன வாப்பா உனக்கு நடந்துச்சு? நீதானே பெரிய சண்டியன், நீதானே பெரிய ஒரு ரவுடி, எல்லாரையும் ஆட்சி படைச்சியே, ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று கேட்கிற நேரம் இப்ப ஸ்டோரிய சொல்றாரு. அவர வரலாறு சொல்றாரு. சொல்ல எடுக்கிற நேரம் ஒருத்தரை பார்த்தாரு, அவரை வர சொல்லுங்கோ, அந்த போறவரை வர சொல்லுங்கோ என்று சொன்ன உடனே அவனை கூப்பிட்டாச்சு. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கு அநியாயம் செய்றீங்களோ, அநீதி இழைக்கப்பட்டவன் மறந்தாலும்
நீங்க யாருக்கு அநியாயம் செய்றீங்களோ, அநீதி இழைக்கப்பட்டவன் மறந்தாலும் 7 வானத்துக்கு மேலே இருக்கிற அல்லாஹ் உன்னை மறக்கல்ல, உன்னை பிடிப்பான். சனஸ்தத்ருஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். விட்டு விட்டு பிடிப்பான். உன்னை ஓட விட்டு போக விட்டு தான் பிடிப்பான். ஆனா மௌத்துக்கு முன்னால் உன்னை பிடிச்சுத்தான் தருவான். அன்புக்குரியவர்களே, இப்ப அந்த மனுஷனை கூப்பிட்டவனை இவர் சொல்றாரு, என்ன தெரியுமா உனக்கு, என்ன கண்டிருக்கிறியா அப்படின்னு கேட்ட நேரம் அந்த மனுஷன் மேல கீழே பார்த்து கடமாறுறாரு, தெரியாவே. இப்ப இவர் சொல்றாரு, நான் தான் இன்னாரு, ஒரு நாள் கடற்கரைக்கு வந்தேன், நீ மீன் பிடித்துக் கொண்டிருந்தாய். இமாமுனா ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் கபாயிர் என்ற கிதாபில் இந்த வரலாறு எழுதுறாரு, இந்த தாரீഖ எழுதுறாரு, இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. கண்ணால கண்ட சம்பவத்தை அவர் எழுதுறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப இந்த மனுஷன் சொல்றாரு, நீ கடற்கரைக்கு நான் வந்த நேரம் நீ மீன் பிடிச்சு கொண்டிருந்தா, பெரிய ஒரு மீன் உண்ட வலையில சிக்கிச்சு. இப்ப நான் அந்த மீனை கேட்டேன் உன்னிடத்துல, நீ தரல. எனக்கு வந்த கோபத்துல உனக்கு 2 குத்து போட்டு மீனை பறிச்சு எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு பிடிச்ச சோதனை தான் எனக்கு, அதுக்கு பிறகு பிடிச்ச கஷ்டம் தான் எனக்கு, நீ என்ன செஞ்சா என்று கேட்கிறார். இப்பதான் அந்த மனுஷனுக்கு ஞாபகம் வருகிறது. இப்ப சொல்றாரு, ஆஹா அந்த மனுஷனா நீ, அந்த அநியாயம் செஞ்சவன் நீதானா என்று சொல்லி போட்டு சொன்னாரு. நான் அந்த கட்டத்தில் நான் ஒரு துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சேன் தெரியுமா? அல்லாஹ்வே, இந்த மனுஷன் அவன் சக்திய, அவன் பலத்தை, அவன் சண்டித்தனத்தை என் மீது காட்டிட்டு போறான். நான் ஒரு பலகீனமானவன், நான் இயலாதவன், என் மீது இவனுடைய சக்தியை காட்டிட்டு போறான். நீ அவனோட சக்தி உள்ளவன், உன் சக்தி அவன் மீது காட்டு, உன் சக்தி அவன் மீது காட்டு என்று நான் கேட்டேன். அல்லாஹ் அவன் சக்தி அவன் மீது காட்டியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அநியாயம் செஞ்சா அல்லாஹ் அந்த அநியாயத்துக்கு தண்டனைய மௌத்துக்கு முன்னால தந்துதானாகுவான். அதனால யாரைக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, யார கல்வியை நோகடிக்கிறாதீங்க. இந்த 10 நாட்களை ஏந்திய மட்டுக்கும் சந்தோஷமாக எல்லோருடைய சலாம் சொல்லி பாருங்க. நான் இந்த மிம்பருக்கு வந்து ஏறினோட என்ன சொன்னேன்? இந்த மிம்பர்ல வந்து முதலாவது ஏறினோட என்ன சொன்னேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று நான் சொன்னேன். எத்தனை பேர் இந்த சலாத்துக்கு பதில் சொன்னீங்க? இந்த மிம்பர் எவ்வளவு சிறப்பான ஒரு இடம், எவ்வளவு சிறப்பான ஒரு நாள். இந்த நேரத்தில், இந்த நாள்ல, இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது சாந்தியும் சமாதானமும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாகட்டும் என்று இந்த இடத்துல சொன்ன நேரத்தில் எத்தனை பேர் பதில் சொன்னீங்க? கல்வி பெறுங்க. ஒவ்வொரு அமலையும் செய்யறதுக்கு ஆசார்வம் கொண்டு வாங்க. அதே போல இந்த 10 நாட்கள்ல அரபாவுடைய நோம்ப பிடிக்க பாருங்க. அதே போல உதுஹியாவுடைய அமல், ஹஜ்ஜுக்கு போனவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, அவங்க அங்கத்தை அமல்களை செய்வாங்க. ஊர்ல இருக்கிற எங்களுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை நரகவிக்காதீங்க. எல்லாரும் ஏந்திய மட்டுக்கும் அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு அமல் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில அல்லாஹ் விரும்புகிற அமல் ரத்தம் ஓட்டுறது, பிராணியா அறுக்கிறது, குர்பான் கொடுக்கிறது, உதவியா கொடுக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். இந்த அமலை செய்யறதுக்கு ஊர்ல இருக்கிற வசதி படைத்தவங்க, தகுதி உள்ளவங்க, சக்தி உள்ளவங்க எல்லோரும் முன்னுக்கு வரணும். இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. இந்த சுன்னாவை அமல்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, உதுஹியாவுடைய காலம் வந்தா, ஹஜ்ஜு பெருநாளுடைய காலம் வந்தா, குர்பான் கொடுக்கிற நேரம் வந்துட்டா, சில வியாபாரிகள், மாடு விற்கிற மாட்டு வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அது அவங்களுக்கு ஒரு சீசன் மாதிரி. ஏந்திய மட்டுக்கும் விளையாடிச்சா வாங்கறதுக்கு ஆக்கள் இருக்குத்தானே என்ற ஒரு நினைப்போடு எண்ணத்தோடு கண்ணை மூடி விளையாடிப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் அநியாயம், இதுவும் அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி,
இஸ்லாத்தை ஏமாத்துற மாதிரி, சமூகத்தை ஏமாத்துற மாதிரி அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் உனக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான். உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தது உன்னை வச்சு பயன்படுத்துறதுக்கு. உன்னால ஒத்தரி இந்த கடமையை செய்யணும் என்பதற்காக வேண்டி இந்த பிசினஸ், இந்த வியாபாரத்தை உன்மீது தந்திருக்கிறான். ஆனா இதை பயன்படுத்தி தவறான முறையில, குறுக்கு வழியில நீ கையாண்டா அல்லாஹ் உன்னை பிடிச்சிருவான், உன்னை பிடிச்சிருவான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், நாங்க கேள்விப்பட்டோம் இந்த ஊர்ல இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஊர்லையும் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த ஊர் மக்கள் அமுல்படுத்துறாங்க, நிர்வாகிகள் அமுல்படுத்துறாங்க. இதை நாங்க எல்லா இடத்திலையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லா மிம்பர்லையும் இந்த செய்தியை கொண்டு போவோம். இதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நன்மைகள் வந்து சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இந்த ஊருடைய நிர்வாகிகள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். மாடு வாங்குறதுக்காக வேண்டி குர்பானுடைய உதுஹியாவுடைய பிராணிகளை அவர்களே வாங்கி உங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இந்த ஊர்ல கூட்டு குர்பான் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த குர்பான் கொடுக்கிற விஷயத்திலே ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இது நிர்வாகம் பார்க்க வேண்டிய வேலை, இது உலமாக்கள் பார்க்க வேண்டிய வேலை, இது 4-5 பேர் பார்க்க வேண்டிய வேலை என்று சொல்லிட்டு மற்றவங்க சும்மா இருக்கிறல்ல. பெருநாள் தினத்தில தொழுகம் முடிச்சதுக்கு பிறகு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் முன்னுக்கு வாங்கோ, நிர்வாகத்துக்கு உதவியாக இருங்கோ. அந்த பெருநாள் தினத்தில இந்த அமல்ல ஈடுபடுறதுக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் முன்னுக்கு வாங்கோ. அதே போல குர்பான் கொடுக்கக்கூடிய, உதுஹியா கொடுக்கக்கூடிய நியத்து வச்சிருக்கக்கூடியவங்க, அன்புக்குரியவர்களே, இன்று அந்தில பின்னேறம் நாங்க பிற பார்க்க போறோம். பிற பார்த்துக்க சொன்னா நாளைக்கு முதலாவது நாள். எனவே அந்த பிற பார்க்கிறதுக்கு முன்னாலேயே நகங்களை வெட்டிக்கோங்க, முடிகளை வெட்டிக்கோங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா வ இதா அராத அஹதுக்கும் அய்யுضحிய பல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அப்சாரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாராவது உதுஹியா கொடுக்கிறதுக்கு நியத்து வச்சிட்டாருன்னு சொன்னா, புறையையும் கண்டுட்டாருன்னு சொன்னா, அதுக்கு பின்னால அவர் முடிவெட்டக்கூடாது, நகமட்டக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 10 நாட்களும் நாங்க அதுல கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கணும். அல்லாஹ் பார்க்கிறான். அது முடி வெற்றத்தால, நகம் வெற்றத்தால ஒன்று நிறைஞ்சு போறல்ல, ஒன்று குறைஞ்சு போறல்ல. அல்லாஹ்க்கு அல்லாஹ் எங்கட ஈமான பார்க்கிறான், எங்கட உள்ளத்தை பார்க்கிறான், எங்கட தக்வாவை பார்க்கிறான். இந்த சின்ன விஷயத்தில எந்த அடியானுடைய போக்கு எப்படி இருக்கு அல்லாஹ் பார்க்கிறான். ஹாஜி இஹ்ராம போட்டா, இஹ்ராம மேல போட்டுட்டான்னா தந்த மனைவியோட ஒன்று சேரக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். ஹாஜி இஹ்ராம போட்டுட்டாருண்டா ஒரு முடிய கலட்டக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த சட்டத்தை போட்டதுக்குரிய காரணம் என்னண்டா, இந்த சின்ன விஷயத்தில என்ன நீ எந்த அளவுக்கு மதிக்கிறா, இந்த சின்ன விஷயத்துல என்னுடைய முஹப்பத் உள்ள உள்ளத்துல எந்த அளவுக்கு இருக்கு என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இந்த உதுஹியாவுடைய காலத்துல இப்படியான நியத்து வச்சவங்க இதுல கண்ணுங்கருத்துமாக இருந்துக்கோங்க. அதே போல கூட்டு குர்பான் கொடுக்கிறதால ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வரலாம். 7 பேர் சேர்ந்து நிர்வாகிகளை சந்திச்சு நான் ஒரு பங்குக்கு வாரேன், நான் ஒரு பங்குக்கு வாரேன் என்று முன்னுக்கு வரலாம். இது வளமையாக கொடுத்து வார ஹாஜிமார்களும் வளமையாக கொடுத்து வார ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு அமல் அல்ல. இந்த அமல் ஊர்ல இருக்கிற வசதி வாய்ப்பு வாய்ந்த எல்லா தொழில் செய்யக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கடமை ஒரு சுண்ணா. நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய சொந்த தொழில்கள் செய்யறீங்க. வாலிபர்களே, நீங்க ட்ரிப் போறீங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ட்ரிப் போறீங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு வாரீங்க, லட்சக்கணக்கில் பேசி என்ஜாய் பண்ணிட்டு வாரீங்க, பாவமான காரியங்களை செலவழிக்கிறீங்க, இத்தனை ரூபாய்களை அநியாயமான முறையில பாவத்தில் கழிச்சிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வகை சொல்லணும், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, அதே போலதான் இந்த அமல்களுக்கும் நீங்க உங்களோட சல்லிய, உங்களோட பணத்தை, உங்களோட சொத்தை செலவழிங்க.
இது பாப்பாக்கு மட்டும், இது மாமாக்கு மட்டும், இது நானுக்கு மட்டும் சொந்தமான அமல் அல்ல. இந்த அமல் எனக்கும் சொந்தம். எனக்கு இந்த பெருநாள் தினத்தில இந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவழிச்சிட்டு மேல் மிச்சமாக சாதாரணமாக உங்களோட கையில ஒரு 50,000 ரூபாய் இருந்தா கூட்டு குர்பான்ல சேர்றதுக்கு கட்டாய கடமையாக இருக்கு. மேல் மிச்சமாக நீங்க ஒரு 50,000 ரூபாய் மேலதிகமாக நீங்க வச்சிருக்கிறீங்களா? கூட்டு குர்பானுக்கு ஒரு பங்குக்கு ஒரு 40,000 ரூபாய் சேர்க்கிறாங்களா இருந்தா நீங்க கட்டாயம் கண்டிப்பாக அந்த கடமை செஞ்சுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களையும் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்த மஃபிரத்தையும் மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் பெற்று நெல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்கள் பிழையெல்லாம் மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்கள் பிழையெல்லாம் மன்னித்தருள்வாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.